ದೈನಂದಿನ ರೈಲು ಪ್ರಯಾಣಿಕರ ಹೋರಾಟಕ್ಕೆ ದೈನಂದಿನ ರೈಲು ಪ್ರಯಾಣಿಕರ ಹೋರಾಟಕ್ಕೆ ದೈನಂದಿನ ರೈಲು ಪ್ರಯಾಣಿಕರ ಹೋರಾಟಕ್ಕೆ ಸಾವಿರಾರು ರೈಲು ಪ್ರಯಾಣಿಕರ ಬೇಡಿಕೆಯನ್ನು ಈಡೇರಿಸಿ ಸಾವಿರಾರು ರೈಲು ಪ್ರಯಾಣಿಕರ ಬೇಡಿಕೆಯನ್ನು ಈಡೇರಿಸಿ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಫಸ್ಟ್ ಶಿಫ್ಟ್ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವ ದೈನಂದಿನ ಪ್ರಯಾಣಿಕರ ಬೇಡಿಕೆಯನ್ನು ಈಡೇರಿಸಿ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಫಸ್ಟ್ ಶಿಫ್ಟ್ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವ இன்னைக்கு நாம ஒரே ஒரு முக்கியமான விஷயத்து மேல இந்த போராட்டத்தை பண்ண இருக்கிறோம். அது என்னன்னாக்கா இந்த 66532 ட்ரெயின், இந்த ட்ரெயினை வந்து நாம பெங்களூர்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பல்வேறு கேள்விகளையோ போராட்டங்களையோ பண்ணியிருந்தா இந்த ரயில்வே நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து 3:55க்கு விடுற ட்ரெயினையே வந்து ஒரு முன்கூட்டி விடக்கூடிய ஒரு நிலைமையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. சிபிஎம் பார்ட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தொடர்ச்சியாக பல்வேறு இந்த தினப்பயணிகளுடைய விஷயத்து மேல தொடர்ச்சியா நம்ம போராடினோம். ஒரே ஒரு ட்ரெயின் இருந்தது, இன்னைக்கு பல்வேறு ட்ரெயின் வரதுக்கு மூல காரணம் என்னன்னாக்கா எங்களுடைய போராட்டம் முக்கியமானதுன்றது வந்து நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். பல்வேறு அமைச்சர்களோ இல்ல எம்எல்ஏக்களோ எம்பிகளோ இன்னைக்கு எந்த மாதிரி நிலைமையில இருக்கிறாங்களோ, ஒன்னும் காது கேட்டும் கேட்காத மாதிரி கண் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அதே நிலையில தான் அவங்க வந்து உட்கார்ந்துருந்தது. ஆனா சிபிஎம் பார்ட்டி இந்த தொழிலாளிகளுக்காக இருக்கக்கூடிய இந்த இயக்கம் தொடர் போராட்டங்களுடைய விளைவாக இன்னைக்கு வந்து இத்தனை ட்ரெயினுங்க இந்த கேஜிஎஃப் பெங்களூரு பங்கார்பேட்டு பெங்களூர் ரூட்ல ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தினப்பயணிகள் குறிப்பா HAL BML இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போகக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்காகவே காலையில 4:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட ட்ரெயின். அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணுவோம், பங்கார்பேட்டுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை ஏறி போவோம், திரும்ப வரும்போது அதே நிலைமை தான். அது கோரிக்கையா வச்சோம். இந்த HAL தொழிலாளிங்க BML தொழிலாளிங்க குறிப்பா பொதுத்துறை நிறுவனம், அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போகக்கூடிய தொழிலாளர்கள் KGFல இருந்து அந்த தொழிலாளிங்க அதிகமா இருந்தா கூட பங்கார்பேட்டு மாலூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய தொழிலாளிங்க ஏராளம். ஒயிட்ஃபீல்ட்ல பல்வேறு வேலைகளுக்கு போகக்கூடிய தொழிலாளிங்க, அவங்களுக்கும் இது வந்து அனுகூலமா இருக்கணும்ன்ற வகையில அந்த ஏற்பாடு பண்ணும். முதல் அந்த ட்ரெயின் வந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் எப்படி வருவாங்க அந்த கேள்வி எழுந்த போதுதான் 2:55 இல்ல 3க்கு வந்து பெங்களூர் சிட்டில இருந்து ஒரு ட்ரெயினை நீங்க விடணும். அந்த ட்ரெயினை விட்டீங்கன்னாக்கா 3:30 மணிக்கு பைட்நெல்லி கேர்போர்ட்டுக்கு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிங்க வந்து உட்காந்து வரலாம். நாங்கெல்லாம் கூட 25 வருஷத்துக்கு முன்னால பயணம் பண்ணியிருந்தோம், இந்த ட்ரெயின் ஆரம்பிக்கும் போது கூட பயணம் பண்ணியிருந்தோம். அப்ப நாங்க கண்டோன்மெண்ட்ல ஏறி உக்காந்தா அந்த ட்ரெயினுடைய பயணமே ஒரு சொகுசு தான். இப்ப நீங்க பிருந்தாவன்ல நின்று வரீங்க, ஆனா அந்த ட்ரெயின்ல உக்காந்தா அங்க நாங்க உறங்கணும்னாக்கா, ஏன்னா விடியகால வேலைக்கு போவோம், 4 மணி 4:30 மணி 5 மணிக்கு ஏஞ்சி போவோம். ஏஞ்சி போகும்போது அந்த வரும்போது அந்த ஒரு தூக்கம் கிடைக்குது பாருங்க, அது ரொம்ப சொகுசான ஒரு தூக்கம். அந்த தூக்கத்தோட வரும். அதை பத்தி நாங்க பேசினோம். உதாரணத்துக்கு சொல்றாங்க, இன்னைக்கு ரயில்வே துறை ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், கல்வித்துறை ஆகட்டும், இதெல்லாம் என்னன்னாக்கா மக்களுக்கு சேவை. நீங்க வெறும் லாபத்தை பார்க்க முடியாது. ஹாஸ்பிட்டல்ல போற எனக்கு கிட்னி தொந்தரு, எனக்கு 5 லட்சம் கொடுத்தா தான் ஆபரேஷன் பண்ணுவேன்னு ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டல் சொல்லிச்சுனாக்கா அது சர்வீஸ் கிடையாது, வியாபாரம். கல்வி படிக்க போறோம், இன்ஜினியர் சீட்டுக்கு வந்து 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா தான் உனக்கு சீட்டு, உனக்கு படிப்புனாக்கா அது வியாபாரம். அரசாங்க கல்லூரி ஆகட்டும், அரசாங்க ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், மக்களுக்கு சேவை செய்கின்ற வகையில வந்து இருக்கக்கூடியதுதான் ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுல வந்து ரயில்வே துறை ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நாமெல்லாம் BML தொழிற்சாலை மூடிய பிறகு ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளுக்கு செத்து போயிட்டான். இன்னைக்கு வீடு வசதி இல்லை, நம்மளுக்கு சொந்த வீடு கிடையாது. அந்த தொழிலாளிங்க கிடைக்க வேண்டிய நிலுவை பணம் கூட கிடைக்கல இது வரைக்கும். இன்னைக்கு BML தொழிற்சாலை 10,000 நிரந்தர தொழிலாளி இருந்தா எல்லாம் தொழிலாளிகளுடைய பிள்ளைகள். BML மூடிய பிறகு ஆல்டர்னேட்டிவ் இண்டஸ்ட்ரியா BML ஆரம்பிச்சான், ஒரு கெனியை மூடிய பிறகு. அங்கேயும் வேலை கிடையாது நம்மளுக்கு. உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ அரசாங்கமோ எங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யோகியத்தை இல்லை. நாங்க வந்து உங்களை என்ன கேட்கிறோம், ஏதாவது கேட்கறோமா, காசு பணம் கேட்கறோமா, இல்ல வேலை கேட்கறீங்களா? நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறது இல்ல, எங்களுக்கு இது வரைக்கும் வீடு கொடுத்தது இல்ல, எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதி கிடையாது, எங்களுக்கு போக்குவரத்து வசதி கிடையாது, எங்களுக்கு வேலையை கொடுங்க. ஒரு 10,000 பேர் வேலை செய்யறதுக்கு தயாராக போல தங்கவே இல்லை. வேலையை கொடுங்க. 1000 ஏக்கர் இருக்குது, 10,000 ஏக்கர் இருக்குது, வேலையை கொடுத்தா நாங்க எப்படி போறோம்?
மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஆகட்டும், சிஐடி தொழிற்சங்கம் என்னன்றோம், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு. இதுதான் தொழிலாளர்களுடைய போராட்டத்துடைய வெற்றி, மேதின வெற்றிடுவோம். ஆனா இந்த தொழிலாளிங்க போய் அங்க 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க, டிராவல் 6 மணி நேரம் வேலை செய்யறாங்க. 14 மணி நேரம் வந்து டிராவல் வேலையில போயிடுச்சுனாக்கா மீதி இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆகவே வரக்கூடிய நாட்கள்ல வந்து இந்த ட்ரெயின் டைம் வந்து நாங்க பெங்களூர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்கிறோம். வந்தே பாரத்ல இருந்தா இது பிரச்சனை வந்து அது உண்மை. இது என்ன பண்ணாங்கன்னா, இந்த சதாப்தி ட்ரெயின் ஒண்ணு வருது, சதாப்தி ட்ரெயின் சென்னைக்கு தான் போகுது. கூடவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுடைய அரசியல் நோக்கத்துக்கு அந்த வந்தே பாரத் ட்ரெயினையும் அதே நேரத்துல விட ஆரம்பிச்சாங்க. அந்த காரணம் சொல்லி என்ன பண்ணாங்க, ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும், ட்ராக் ரெடி பண்றோம், வந்தே பாரத்துக்கு வந்து ஆபத்துன்றது தான் அவங்களுக்கு. நமக்கு வந்து என்னன்றோம், கோடிக்கணக்கானவன் கோடீஸ்வரனுக்காக ரயில்வே துறை கிடையாது, சாதாரண மக்களுக்கு தான் ரயில்வே துறை. அவன் ஏரோப்ளைன்ல போறான், பிளைட்ல போறான், கப்பல்ல போறான், காரை வச்சுன்னுக்கிறான். இன்னைக்கு கூட சொல்றாங்க, இன்னைக்கு தகவல் ஆகட்டும், பங்கார்பேட் ஆகட்டும், சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகட்டும், பெரிய பெரிய இளைஞர்கள் ஆகட்டும், இன்னைக்கு அவன் பெங்களூர்லயே வாழக்கூடிய வசதி இருக்குது. நாம அங்க வாழ முடியுமா? கோலார் தங்கவேல்ல இருந்து வாழறோம், அங்க வந்து சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், இங்க வந்து வாழறோம். அந்த வந்தே பாரத்தை வந்து, அந்த வந்தே பாரத் ட்ரெயினுக்காக வந்து இந்த நேரத்தை மாத்திட்டது எவ்வளவு பெரிய அநியாயம். நாம 20 கோடி 10,000 தொழிலாளி போய் 20 கோடி லாபம் கொடுக்கறான அந்த ரயில்வே துறையில, அவன் வந்து அவ்வளவு கொடுக்கறது கிடையாது. அவன் டிக்கெட் ஜாஸ்தி இருக்கலாம், ஆனா வருமானம் குறைவு தான், 10 கோடி 20 கோடி தான். அந்த இடத்துல நாம 10,000 கோடி கொடுக்குறோம். அதுதான் உண்மையான நிலைமை. இன்னைக்கு ஒயிட்ஃபீல்ட்ல மாத்திட்ட பிறகு என்ன பண்றானா, அவன் அங்க வந்து லோக்கல் பைலட்டை வந்து ஒரு காக்க வைக்க முடியாது, அந்த ட்ரெயின் அங்க நிக்க வச்சு வைக்க முடியாது. ஆகவே அதை வந்து முன்கூட்டி அனுப்புறோம். நீ முன்கூட்டி அனுப்புறியோ பின்கூட்டி அனுப்புறியோ, இன்னைக்கு தொழிலாளிகள் இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி நீ ஏன் கவலைப்பட மாட்டேன்ற? தொழிலாளிகளுக்காகத்தானே, சாதாரண மக்களுக்காகத்தானே ரயில்வே துறை. இன்னைக்கு இந்த ரயில்வே துறையினால எங்களுக்கும் லாபம் இருக்குது, எங்களுக்கும் வசதி இருக்குது. அதே நேரத்துல சாதாரண மக்களுடைய உழைப்பு தான். அங்க உழைச்சிட்டு வந்தாதான் இந்த மார்க்கெட் வந்து வியாபாரம் ஆகுது. கேஜிஎஃப் மார்க்கெட் ஆகட்டும், பங்கார்பேட் மார்க்கெட் ஆகட்டும், அங்க உழைச்சிட்டு வந்தாதான் இங்க வந்து விவசாயிகளுடைய பொருட்களை வந்து இந்த தொழிலாளி வாங்குறான், காய்கறியை வாங்குறான், பாலை வாங்குறான், கடைகள்ல போய் சில்லறை வியாபாரம் பண்றான். அதெல்லாம் தெரியறது கிடையாது. நாம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளுக்கு ஏதோ வசதி போச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா கோலார் தங்கவேல் தாலுகா முழுக்க வசதி போச்சு, கோலார் பங்கார்பேட் தாலுகா முழுக்க இதுக்குடைய பாதிப்பு இருக்குது. இதை நாங்க என்ன சொல்லி இருக்கிறோம்னாக்கா, நாங்க போய் மெமரண்டம் கொடுக்கும் போது கூட அதிகாரிங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து ஒழிக ஒழிக, திக்காரா திக்காரா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது ஏன் சொல்றாங்கன்னா, நாங்க ஏன் சொல்றோம், நீங்க சொல்ல வைக்கிறீங்க, எங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன ஆகுது. ஆகவே இந்த போராட்டத்துல நாங்க என்னன்றோம், வாழ்க ரயில்வே, வாழ்க ரயில்வே, வாழ்க ரயில்வே. எங்க வயிற்றுல அடிக்காதீங்க, எங்க வயிற்றுல அடிக்காதீங்க, எங்களை ஒழிக்காதீங்க, எங்களை வந்து நாசம் பண்ணாதீங்க. எங்க வயிற்று பொழுப்புக்காக டெய்லி டிராவல் பண்றோம். மக்களுடைய, எங்களுடைய பிள்ளை குட்டிங்க இந்த பூமியில வாழணும், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ராவும் பங்கலம் போய் உழைக்கிறோம். உங்களுக்கும் நிர்வாகம் இருக்குது, நீங்களும் வேலை செய்றீங்க. இதெல்லாம் ரயில்வே துறையில பயணம் செய்யக்கூடிய பயணிகள், கூட்ஸ் கேரேஜ், இது எல்லாத்தினாலையும் வரக்கூடிய லாபம் தானே. ஆகவே நீங்க வாழ்க ரயில்வே துறை, வாழ்க ரயில்வே துறை, வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த ட்ரெயின் டைம் வந்து தயவு செய்து 3:55 ஒயிட்ஃபீல்ட்ல இருந்து விடுங்க இப்போதைக்கு. ஒருவேளை உங்களால உடனடியா மாத்த முடியலனா, ஆனா கேஎஸ்ஆர் சிட்டி ஜங்ஷன்ல இருந்து 3 மணிக்கு அதே ட்ரெயினை விடுங்க. நீங்க எப்படி அந்த ட்ரெயினை விட்டீங்கன்னாக்கா, டேக்கல்லையோ மாலூர்லயோ நிக்க வச்சுட்டு பிருந்தாவனையோ வந்தே பாரத்தையும் முன்னால விட போறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது என்ன மாதிரியான யோசனையில வந்து இந்த முடிவு எடுக்கிறாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஒண்ணு கடைசியா இறுதியா சொல்றோம், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்க சொன்னது என்னன்னாக்கா, இந்த போராட்டம் இன்னைக்கு ரயில்வே கேட்டுக்கு வெளியே நடக்குது, ரயில்வே ஜங்ஷனுக்கு வெளியே நடக்குது. நாங்க பல பிஜேஎம்எல் போராட்டத்துல 20 வருஷம் கேஸுக்கு போனோம், ரயில்வே கேஸ் தான். இந்த சொன்ன ட்ரெயினை வந்து மாத்திட்டு 20 கம்பார்ட்மெண்ட் 12 கம்பார்ட்மெண்டா போனப்போ இன்னும் கூட கேஸுக்கு போயிருக்கிறார் தோழர். இன்னும் கூட அடி உதவி வாங்கிக்கின்னு, லட்டி சார்ஜ் வாங்கிக்கின்னு அந்த தோழர்களுக்காக போராடி இன்னும் இருக்கிறோம். இன்னொரு கேஸ் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, இன்னொரு கேஸ் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எம்எல்ஏவை கேட்கிறோம், எம்பியை கேட்கிறோம், அமைச்சரை கேட்கிறோம். 21ஆம் தேதி சோமண்ண அமைச்சர் வந்தாரு, அவர் வாங்கி மெமரண்டம் வாங்கி போய் தான் 2 நாள்ல இந்த டைம் மாத்தினார். அப்போ நாம தெருவுல நின்று, நமக்கு தெருவு என்ன, ரயில்வே ட்ராக் தான் தெருவு ட்ரெயின்ல போறவங்களுக்கு. இந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளி ஒரு நாளைக்கு இறங்கி ட்ராக்ல உக்காந்துட்டாக்கா இந்த நிர்வாகத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்? உன் வந்தே பாரத் எங்க 1000 பேர் மேல போயிடுமா? உன் சதாப்தி எங்க 1000 பேர் மேல ஏறி போயிடுமா?
இந்த எம்எல்ஏங்கோ எம்பிங்கோ மந்திரிங்கோ இவங்க எல்லாரும் அணுகலாம், எல்லாரும் பண்ணலாம். மந்திரிங்க ஆகட்டும் கந்திரிங்க ஆகட்டும் எல்லாரும் அணுகலாம், எல்லார்கிட்டயும் பேசலாம். ஆனா நம்மளுடைய போராட்டம் பாருங்க, இன்னைக்கு நம்ம நின்று போராடுறோம் பாரு, இதே போராட்டத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். உங்களை வாழ்க வாழ்கிறோம், உங்களை போற்றுறோம் புகழறோம், நாங்க திக்காரா சொல்றது இல்ல, ஒழிக சொல்றது இல்ல. ஆனா எங்களை இங்க வெளியே நிக்க வச்சிருக்கோம். எங்களுடைய உயிர் போராடும் பரவாயில்ல, எங்க மேல கேஸ் வந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு நாங்க உள்ள வந்து எல்லா ட்ரெயினையும் நிப்பாட்டி இன்னைக்கு ரயில்வே துறைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். அப்போ அதிகாரிகளுக்கும் பேரு கிடும், மந்திரிகளுக்கும் பேரு கிடும், எம்எல்ஏ எம்பிங்களுக்கும் கிடும். அந்த நிலைமையை உருவாக்காதீங்க. ஆனா நம்மளுடைய ஸ்டேஷன் மேனேஜர் அவர் வெல்கம் பண்ணி நம்மள பேசினார். உண்மையா நல்ல விஷயம் இதெல்லாம். நாங்கெல்லாம் உங்க சார்பா தான் இருக்கிறோம். நீங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை, இந்த கோரிக்கையை நிச்சயமா நிறைவேற்றுறோம். ஆனா மேல் அதிகாரிகிட்டே நாங்க பேசுறோம், இதெல்லாம் கூட பண்றோம்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் சரி, ஆர்பிஎஃப் பர்சனலும் சரி, அவங்க எல்லாம் கூட இன்னைக்கு நம்மளுக்கு உறுதுணையா நின்று இந்த போராட்டத்தை பண்றதுக்கு ஒரு சில இதுக்கு சொன்னாங்க, ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. இருந்தாலும் இருக்கட்டும், அது சொன்னாங்களே தவிர நம்மளுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து நாமெல்லாம் ஒன்றுபட்டு போராட்டம், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றது இந்த நேரத்துல சொல்லிக்கொண்டு இந்த போராட்டத்தை வந்து